அடுப்பை வந்து மீடியத்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதில் போடுங்க. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையே போடுங்க. இதில் வந்து ஒரு 3 செத்த மிளகாய் வந்து பிச்சு வச்சிருக்கிறேன். இதில் 3 சின்ன பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். 1.5 வெங்காயம் இருக்குது. இந்த 1.5 வெங்காயத்தையும் போடுங்க. இது வந்து ஒரு விதமாக நான் செய்கிற சுண்டல். இது வந்து காரம் சுண்டல். இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இதில் 5 நிமிஷம் வந்து வதக்கி இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நறுவல் அரைச்சி வச்சுருக்க செத்த மிளகாய் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. தேவையான அளவு உப்பு செய்யுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஸோ இப்போ இது இன்னொரு 5 நிமிஷம் வந்து வதங்க விட்டுருக்கேன். ஸோ ஆல்டுகெதர் 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. வெங்காயம் இப்படி வரணும். இப்படி நல்லா வதங்கி இருக்கணும். உங்களுக்கு வந்து உரைப்பு இன்னும் கூட வேணும்னு சொன்னால் இது கார சுண்டல் தானே. ஸோ இதை நீங்கள் என்ன உங்களுக்கு உரைப்பு பண்ணணும்னா நீங்கள் இன்னும் இதில் வந்து நறுவல் தூள் சேர்க்கலாம். இதில் வந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கு நான் யூஸ் பண்ணுற கேனில் வந்து கடலை தான் 370 கிராம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடலையை அவிச்சு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓவர் நைட் வந்து கடலையை வந்து ஊற வச்சுட்டு 8-9 மணித்தியாலம் அதுக்கப்புறம் எடுத்து அவிச்சு போட்டு இதோட சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கேன். ஸோ இதில் வந்து 370 கிராம்ஸ் இருக்குது கடலை. இப்போ இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது இந்த கார சுண்டலுக்கு. ஆக்சுவலி ரீசெண்டாக ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. சதீஷ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காண்டியும் இந்த வீடியோ. இந்த கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு 30 கிராம் மாங்காய் எடுத்து இப்படி நீட்டாக வெட்டி வச்சுருக்கு. 30 கிராம். பட் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. ஸோ அப்படி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. 30 கிராம்ஸ் மாங்காய். இப்போ இதை மாங்காய் போடுங்க. ஆனால் அடுப்பை நிப்பாட்டின அப்புறம் தான் மாங்காய் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயத்தில் வந்து அரைவாசி எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் சொட்டு போடுங்க. நான் வேணுன 2 தேங்காயும் பழுதாக போயிட்டுது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தேங்காய் நான் இதுக்கு போடல. ஆனால் நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் போடுங்க. தேங்காய் சொட்டு போட்டிங்கன்னு சொன்னால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் எடுத்து உடைச்சி போட்டு சின்ன சின்ன பீஸஸாக வெட்டி ஒரு 20 இல்லை 25 கிராம் சேருங்கோ. ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஓகே, இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கார சுண்டல். இது செய்து முடிஞ்சுது. ஸோ இது ஒரு விதமாக செய்கிற கார சுண்டல். நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். மறக்காமல் தேங்காய் சொட்டு இதுக்கு போடுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வேணும் 2 தேங்காயும் பழுதாக போயிட்டுது. நீங்கள் தேங்காய் சொட்டு கண்டிப்பாக சேருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 20 அல்ல 25 கிராம்ஸ் தேங்காய் சொட்டு சின்ன வெட்டிட்டு இந்த மாங்காய் போடுற டைம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது.